தேசிய இயற்கை மருத்துவ தினம் நேர்முகம். பங்கேற்பவர் இயற்கை மருத்துவ நிபுணர் டாக்டர் ஜெயந்த் அவர்கள். இயற்கை மருத்துவ தினம் அப்படின்னு கொண்டாடுறதன் நோக்கம் என்ன சார்? இயற்கை மருத்துவத்தோட அடிப்படை பண்புகள் உடல் நலம், உணவினால் உடலே நலம். இதுதான் அதோட அடிப்படை பண்பு. ஸோ இந்த நேச்சுரோபதி டே எதுக்காக நம்ம கொண்டாடுறோம் அப்படின்னா, 1945 காந்திஜி தான் இந்த இயற்கை மருத்துவத்தை இந்தியா ஃபுல்லாக பாப்புலராக பரப்புறதுக்கு ஒரு முக்கியமான கருவியாக இருந்தாங்க. ஸோ காந்திஜி அங்கங்கே பிரச்சாரங்களுக்கு போகும்போது அளவான பழங்கள் காய்கறிகள் மட்டும் எடுத்துப்பார். அப்புறம் பிரச்சாரத்துக்கு போகிற இடங்களில் யாருக்காவது உடம்பு சரியில்லை அப்படின்னா மண் சிகிச்சை மூலயமா, உணவின் மூலயமா அவங்கள இயற்கை மருத்துவத்தை கொடுக்கறது மூலயமா இந்த இயற்கை மருத்துவத்தை இந்தியா ஃபுல்லாக பிரபலமாக்குனாங்க. ஸோ 1945 நவம்பர் 18 நம்ம காந்திஜி ஆல் இந்தியா நேச்சர் கியூர் ஃபவுண்டேஷன் அப்படிங்கிற ஒரு நிறுவனத்தை நிறுவி அதில் சேர்மனாக பதவியேற்ற நாள். ஸோ அதை நினைவு கூறும் வகையில் தான் நம்ம நேச்சுரோபதி டே கொண்டாடுறோம். அது நம்ம காந்திஜிக்கு கொடுக்குற மரியாதை. இயற்கை மருத்துவத்தை நம்ம நினைவில் வைத்துக்கிறதுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு. முதல்ல இயற்கை மருத்துவம்னா என்ன சார், அதை சொல்லுங்கள். இந்த இந்தியன் மெடிக்கல் சிஸ்டமில் பார்த்தீங்கன்னா சித்தா, நேச்சுரோபதி, ஹோமியோபதி, ஆயுர்வேதா, யுனானி, இந்த 5 சிஸ்டம் இருக்குது. ஸோ இந்த 5 சிஸ்டமுக்கும் என்ன டிஃப்ரென்ஸுன்னு நமக்கு எளிதில் புரிகிற வகையில் நம்ம யோசிக்கணும், இல்லை எளிதில் புரிகிற வகையில் நம்ம பேசணும் அப்படின்னா, இப்போ ஒரு மரம் இருக்குது. அந்த மரத்தில் இருக்கக்கூடிய பூவை மட்டும் எடுத்து, நிறைய மரங்களோட பூ மட்டும் எடுத்து எசன்ஸ் ஆக்கி அந்த எசன்ஸை சின்ன பாட்டிலில் போட்டு ஒவ்வொரு வியாதிக்கு தகுந்த மாதிரி ஒரு சொட்டை நாக்கில் போடுவாங்க. ஸோ இந்த கேட்டகரி ஆஃப் மெடிசனை யுனானின்னு சொல்லுவாங்க. அதே மெடிசன்ஸை டேப்லெட் ஃபார்மில் ஒயிட் டேப்லெட்ஸாக கொடுப்பாங்க ஒவ்வொரு வியாதிக்கு தகுந்த மாதிரி. ஸோ அதை ஹோமியோபதின்னு சொல்லுவாங்க. அதே மரத்தோட இலை, பட்டை, இதோட நன்மைகள், அதோட மருத்துவ குணங்களை ஆராய்ந்து அதை பவுட்ரு ஃபார்மில், டேப்லெட் ஃபார்மில் கொடுக்குறவங்க சித்தா. ஸோ அதே மரத்தோட ரூட், வேர் பகுதி, அப்புறம் அந்த வேறு, இலை, இதுலேருந்து எடுக்கக்கூடிய எசன்ஸை ஆயிலோடு அதிகமாக கலந்து பயன்படுத்துகிறது தான் ஆயுர்வேதா. அதே மரத்தோட பழங்களை மட்டும் எடுத்து, இந்த பழங்களை இந்த அளவில் இப்படி சாப்பிட்டா உங்களுக்கு நோய் குணமாகும்னு சொல்கிறது நேச்சுரோபதி. பழங்கள் மட்டும்தான் சொல்கிறீங்களா, காய்கறிகள் எல்லாமேவா? எல்லாமே உணவுக்குள்ள எல்லா கேட்டகரியும் வந்துடும். இயற்கை மருத்துவம்னு சொல்கிறீங்கல்ல, அது எந்த மாதிரியான நோய்களுக்கெல்லாம் இயற்கை மருத்துவத்தை நம்ம நாடலாம்? மக்கள் மத்தியில் ஒரு தப்பான ஒரு தாட் இருக்குது. என்ன அப்படின்னா, எல்லா வியாதியும் நம்ம இயற்கை மருத்துவம் மூலயமா, உணவு மூலயமா சரி பண்ணிட முடியும். அது ரொம்ப தப்பான தாட்டு. நேச்சுரோபதி, நேச்சுரல் மெடிசனுக்கு ஒரு சில லிமிட்டேஷன்ஸ் இருக்குது. அது எந்த வியாதியாக இருந்தாலும் லிமிட்டேஷன்ஸ் இருக்குது. உங்களுக்கு ஒரு ஃப்ராக்சர் ஆச்சு அப்படின்னா 2 எலும்புமே ஒரு ஓரளவு கிராக் ஆகிருக்குன்னு எக்ஸ்ரேல தெரிஞ்சதுன்னா அதை இயற்கை மருத்துவத்தில், மாவுக்கட்டில், உணவு மூலிமா சரி பண்ணிடலாம். ஆனால் அந்த ஃப்ராக்சர் 2 துண்டாக போயிடுச்சு அப்படின்னா கண்டிப்பாக சர்ஜரி தான் பண்ணணும். அந்த டைமில் நீங்கள் கெட்டு போடுறது தவறு. அந்த மாதிரி ஒரு வியாதியோட எக்ஸ்ட்ரீம்னு ஒரு பாயிண்ட் இருக்குது, நார்மல்னு ஒரு பாயிண்ட் இருக்குது. அந்த மாதிரி எக்ஸ்ட்ரீம் பாயிண்டில் ஒரு 3வது கட்டம், 4வது கட்டம் போயிடுச்சு அப்படின்னா அந்த டைமில் நீங்கள் இயற்கை மருத்துவத்தை நாடக்கூடாது. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ இந்த நிறைய யூடியூப்பில் 20 வருஷம் 30 வருஷம் உங்களுக்கு டயபெட்டிஸ் இருக்கா, இந்த உணவு எடுத்துக்கோங்க நீங்கள் சரியாயிரும் அப்படிங்கிறதுலாம் ஒரு முற்றிலும் தவறான கருத்து. டயபெட்டிஸ் ஆரம்ப கட்டத்தில் எனக்கு இப்போ தான் வரப்போகுது, பார்டர் லைனில் இருக்குன்னா அது 100% இயற்கை மருத்துவத்து மூலிமா, உடற்பயிற்சி மூலிமா சரி பண்ணிடலாம். அதே மாதிரி டயபெட்டிஸ் ஒரு 5 வருஷம்தான் ஆகுது, ஒரு 4 வருஷம்தான் ஆகுது, உடல் எடை குறையும் பார்த்தீங்களா, கடற்கடன்னு குறைஞ்சி ஆள் ரொம்ப ஒல்லியாயிருவாங்க. அந்த மாதிரியான ரொம்ப ஒல்லியான தேகத்துக்கெலாம் இயற்கை மருத்துவம் செட் ஆகாது. ஆனால் 3-4 வருஷம் ஆகி உடம்பு ரொம்ப குறைஞ்சிருக்காது, ஓரளவு கண்ட்ரோல்டாக தான் இருப்பாங்க, மீடியமாக இருப்பாங்க, அவங்களுக்குலாம் இயற்கை மருத்துவம் சூப்பராக ஒர்க் ஆகும். ஆனால் ஒரு 5 வருஷம் 6 வருஷம் தாண்டி சுகர் இருக்கிறவங்களுக்குலாம் இயற்கை மருத்துவம் செட் ஆகாது. மெடிசன்ஸ், இன்சுலினில் போகிறது தான் பெஸ்ட்டு. அதே மாதிரி ஆஸ்துமா, சளி தொந்தரவு, ஆஸ்துமா, பிராங்கைட்டிஸ், இதெல்லாம் ஆரம்ப கட்டத்தில் இருக்கும்போது இயற்கை மருத்துவத்தில் ரொம்ப சுலபமாகவே சரி பண்ணிடலாம். ஆனால் அதுவே 10 வருஷம் ஆஸ்துமாவில் இருப்பாங்க, 15 வருஷம் ஆஸ்துமாவில் இருப்பாங்க. ஸ்டீராய்டு ஒன்ஸ் பயன்படுத்த ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னாலே இயற்கை மருத்துவத்துக்கு அந்த உடம்பு செட் ஆகாது. ஏன்னா ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ஒரு ஆஸ்துமா இருக்குது, ஆரம்ப நிலையில் தான் இருக்குது அப்படின்னா சின்ன வயசில் தான் அது வரும், வளர்ந்த உடனே ஆஸ்துமாலாம் வராது. சின்ன வயசில் ஆரம்ப நிலையில் இருக்குது அப்படின்னா ஒரு 3 துண்டு
3 பல்லு பூண்டு, ஒரு விரல் நீளமான அளவுக்கு இஞ்சி, 3 ஸ்பூன் ஹனி இதை போட்டு இடித்து ஒரு நாளைக்கு 5லேருந்து 6 வாட்டி எடுத்துக்கணும். உடம்பு குளிர்ச்சி ஆகிற உணவுகளை தவிர்த்துக்கணும். ஸோ இந்த இயற்கை முறையில் உணவு மூலியமாகவே சரி பண்ணுற உணவுகளை எடுத்துக்கணும். ஆசன பயிற்சிகள் ரெகுலராக, பிராணாயாமா, மூச்சு பயிற்சி, இந்த மாதிரியான பயிற்சிகள் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஆரம்ப நிலையில் ஆஸ்துமாவை சுலபமாக குணப்படுத்தலாம். ஒரு 3 மாதத்தில் சரி பண்ணிடலாம். ஆனால் 10 வருஷமாக ஆஸ்துமா இருக்கும். ஸோ ஆரம்ப கட்டத்தில் மைல்டு டோசேஜாக டேப்லெட்ஸ் எடுத்துக்கிறாங்க, அப்புறம் ஹெவி ஸ்டீராய்டாக எடுத்துக்கிறாங்க, அப்புறம் அந்த ஸ்டீராய்டை ரொம்ப வருஷமாக எடுத்துகிட்டு இருக்காங்க. அப்படின்னா அப்போ போய் நீங்கள் திரும்ப இயற்கை மருத்துவத்துக்கு வந்து நான் இந்த மாதிரி உணவே மருந்தை ஃபாலோ பண்ணுறேன் அப்படின்னா அது பேக் ஃபயர் ஆயிரும், இருக்கிற வியாதி ரொம்ப மோசமாயிடும். ஸோ அதனால் எந்த வியாதியாக இருந்தாலும் ஆரம்ப கட்டம் ஓரளவு சரிப்படுத்தக்கூடிய மிடிலான ஸ்டேஜ், இதில் தான் நீங்கள் இயற்கை மருத்துவத்தை ஃபாலோ பண்ணலாம். இந்த கேன்சர் முத்தி போச்சு, ஆஸ்துமா முத்திருச்சு, வயிற்றில் எனக்கு கேன்சரு, இல்லை ஃப்ராக்சர் வந்து ரொம்ப பிரேக்கபிளாக இருக்குது, இந்த மாதிரி எந்த வியாதியாக இருந்தாலும் எக்ஸ்ட்ரீம் கண்டிஷனில் இப்போ இருக்கக்கூடிய தரமான மாடர்ன் மெடிசன்ஸை ஃபாலோ பண்ணுறது பெஸ்ட்டு. கிட்னி டிசீஸ், சிகேடி பேஷண்ட்ஸ்லாம் இருக்காங்க. டயாலிசிஸ் டைமில் வந்து இயற்கை மருத்துவத்தை ஃபாலோ பண்ணால் அது கண்டிப்பாக பேக் ஃபயர் ஆயிரும். டயாலிசிஸ் டைமில் டயட் ஃபாலோ பண்ணுறாங்க, இயற்கை மருத்துவம் ஃபாலோ பண்ணுறாங்கன்னா கண்டிப்பாக பேக் ஃபயர் ஆயிரும். ஆனால் இப்போ வந்து டயாலிசிஸ் ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க, அவங்களோட யூரிக் ஆசிட் லெவல் வந்து 5, 6 இந்த லெவலில் இருக்குன்னா அவங்கள ஈஸியாக குணப்படுத்தி நார்மல் லெவலுக்கு கொண்டு வந்துடலாம். 10, 12 இருக்குது அப்படின்னா அதிலெல்லாம் ஒன்றுமே பண்ண முடியாது. டயாலிசிஸ் அப்படியே ஃபாலோ பண்ணிவிட்டு இருக்கிறது தான் பெஸ்ட்டு. எப்போதுமே ஆரம்ப கட்டத்தில் இயற்கை மருத்துவத்தை நாடுனா சீக்கிரம் குணப்படுத்தலாம். ஆமாம். இப்போ சுகர் வந்து ஒரு 10-15 வருஷம் கழிச்சு வந்தாலுமே இதை பெருசாக அதை குணப்படுத்தலாம் முடியாது. ஆல்ரெடி அவங்க சாப்பிட்டுட்டு இருக்க மெடிசன்ஸை சாப்பிட்லாம், உடற்பயிற்சி மேற்கொள்ளலாம், அது இன்னும் அடுத்த கட்டத்துக்கு போகாமல் உணவு அட்டவணையை போட்டு மெயின்டைன் பண்ணலாம். இப்போ இயற்கை மருத்துவத்துக்கும் மற்ற மருத்துவத்துக்கும் என்ன வித்தியாசம் சார்? அதோட வேகம் தான். இப்போ இயற்கை மருத்துவம் வந்து கொஞ்சம் ஸ்லோவாக சரியாகும், ஆனால் அது ஒன்ஸ் அது சரியாச்சுன்னா திரும்ப அந்த வியாதி நமக்கு வராது. இதே அலோபதி மெடிசன்ஸ் வந்து உடனே கேட்கும், ஆனால் திரும்ப வரும். ஒரு ப்ராக்டிக்கல் எக்ஸாம்பிள்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா, நாங்கள் இயற்கை மருத்துவம் வந்து கல்லூரியில் பயிலும்போது எங்களோட நண்பர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா சளி வந்து ஆரம்ப கட்டத்தில் ரொம்ப அதிகமாக, சின்ன வயசுலேருந்து அவனுக்கு அடிக்கடி சளி வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ அவனை வந்து பார்த்திங்கன்னா 2 மாதம் டயட்டில் அப்படியே வச்சுருந்தாங்க. நாங்கள் படித்த கல்லூரியில் சிகிச்சை பிரிவுகளில் நிறைய உண்டு. ஸோ அதில் 2 மாதம் ப்ராப்பராக அந்த சளிக்கு உண்டான டயட்டில் வச்சுருந்தாங்க, ட்ரீட்மெண்ட்ஸ் கொடுத்தாங்க. என்ன மாதிரியான ட்ரீட்மெண்ட்ஸ் கொடுத்தாங்க அப்படின்னா, ஹாட் வாட்டரை நீரில் நனைச்சி நெஞ்சில் கட்டி ஒரு குறிப்பிட்ட டைமில் அவுத்துருவாங்க. அப்புறம் ஹாட் வாட்டர் பாத், ஒரு சுடுதண்ணி வந்து பைப் மூலயமா முதுகெலும்புகளை மட்டும் ஸ்ப்ரே பண்ணுவாங்க, ஸ்ப்ரே பாத்துன்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரியான, அப்புறம் இடுப்பு குளியல், யோகாசனாஸில் வாமன தௌத்தின்னு சொல்லுவாங்க. ஹாட் வாட்டரில் சால்ட்டு போட்டு குடிச்சிட்டு அதை வந்து விரல் விட்டு வாந்தி எடுக்கிறது, இந்த மாதிரி உடலை சுத்தம் பண்ணுற பயிற்சிகள். அதுக்கப்புறம் உணவு, மேக்ஸிமம் டயட் ரெஸ்ட்ரிக்டடாக இருப்பாங்க. 2 மாதம் தொடர்ந்து அவர் டயட்டில் இருந்தார். அவன் சின்ன வயசுலேருந்து சளியில் கஷ்டப்பட்டது நாங்களும் நிறைய பார்த்துருக்கோம். நாங்கள் 2-3 வருஷம் என் கூட இருக்காப்புல 2 மாதத்துக்கு ஒரு டைம் 2 மாதத்துக்கு ஒரு டைம் சளி வரும். ஆனால் 2 மாதம் டயட்டில் இருந்தார், இயற்கை மருத்துவம் எடுத்தாங்க. அதுக்கப்புறம் ரொம்ப நாளைக்கு இப்போ வரைக்கும் அவனுக்கு அந்த சளி தொந்தரவு வந்து நான் பார்க்கல. ஸோ இந்த மாதிரி ஒரு இயற்கை மருத்துவத்தை ப்ராப்பராக அதுக்கு டெடிகேட் பண்ணி எடுத்துட்டாங்கன்னா அது ரொம்ப நாளைக்கு நமக்கு அந்த வியாதி வராது. ஆனால் இப்போ ஒரு மாத்திரை சாப்பிட்டா அது இன்றைக்கி உடனே கேட்டுரும், ஆனால் 1 வாரம் கழிச்சு மறுபடியும் சளி வரும், திரும்ப அடுத்த மாதம் சளி வரும், திரும்ப அந்த சளி வந்து வரதான் செய்யும். அந்த சப்ரஸ் பண்ணிடக்கூடாது. ஒரு வியாதி வெளியில் பொங்கி வருதுன்னா பொங்கி வர விட்டுரும், சப்ரஸ் பண்ணிடக்கூடாது. அப்படி சப்ரஸ் பண்ணிட்டோன்னா அது வந்து திரும்ப அது வந்து வரும். இதுதான் இதோட டிஃப்ரென்ஸ். இப்போ முதியவர்களுக்கு சளி பிடிக்க எல்லாம் செய்யுது, அவங்களுக்கும் இந்த மாதிரி ட்ரீட்மெண்ட்லாம் பண்ணலாமா? இல்லை, வயது முதிர்ந்தவங்களுக்கு வந்து இயற்கை மருத்துவம் செட் ஆகாது. ஏன்னா பாடியில் இயற்கை மருத்துவத்தோட அடிப்படை என்ன அப்படின்னா, நம்ம வெளியிலேருந்து ஆரோக்கியமான உணவு கொடுக்குறோம், உடலை வந்து உடலில் இருக்கக்கூடிய இம்யூனிட்டியை பூஸ்ட் பண்ணி உடலே அதை ஹீல் பண்ணணும், உடம்பில் இருக்க இம்யூனிட்டி வந்து டெவலப் ஆகி உடம்பே அந்த டிசீஸ் வந்து சரி பண்ணணும் அப்படிங்கிற ஒரு வழிமுறைக்கு தான் அந்த இயற்கை மருத்துவம் வருது. ஸோ வயசானவங்களுக்கு இம்யூனிட்டி கம்மியாக இருக்கும், ஸ்ட்ரென்த்து கம்மியாக இருக்கும், நியூட்ரிஷன்ஸ் கம்மியாக இருக்கும். அந்த டைமில் இயற்கை மருத்துவம் கை கொடுக்காது. சின்ன சின்ன விஷயங்களுக்கு கை கொடுக்கும். இந்த கை கால் வலி, முதுகு வலி, தலைவலி, இந்த மாதிரி சின்ன சின்ன வியாதிகளுக்கு நல்லா சப்போர்ட் பண்ணிடும். அக்குபஞ்சர் மூலயமா, இயற்கை மருத்துவம் மூலயமா ஈஸியாக சப்போர்ட் பண்ணிடும். இப்போ பித்தப்பையில் கல், சிறுநீரில் கல், அதுக்கெல்லாம் இயற்கை மருத்துவம் நாடலாமா சார்? அதெல்லாம் குணப்படுத்துறது ரொம்ப ஈஸி மேடம். சிறுநீருக்கு கல்யாணம் ஆனதுக்கப்புறம் வந்து எனக்கு ஒரு டைம் வந்து கிட்னி ஸ்டோன் வந்து வந்தது. அப்போ எங்கள் வீட்டில் எல்லாருமே சஜஸ்ட் பண்ணிட்டாங்க,
அந்த கிட்னி ஸ்டோன் இருந்தது தெரியல. ஒரு நாள் திடீர்னு வயிறு வலி ரொம்ப அதிகமாகிடுச்சு. அவங்க சர்ஜரி பண்ணி கிட்னி ஸ்டோன் வெளியில் எடுக்கணும்னு சொல்லிட்டாங்க. 3 வாரம், அதாவது என்னோடய கிட்னி ஸ்டோன் அளவு 6 mm இருந்தது. 3 mm நார்மலு, 6 mm 10 mmலாம் மிடில் ஸ்டேஜ், 15 mm 20 mmலாம் வந்து கண்டிப்பாக ஆப்ரேட் பண்ணி எடுக்கிற ஸ்டேஜஸ். ஸோ மிடில் ஸ்டேஜில் இருந்தது. அப்போ 3 வாரங்கள் தொடர்ந்து 3 வேளையும் பார்த்திங்கன்னா வெறும் பழங்களும் காய்கறிகளும் தான் என்னோடய உணவாகவே இருந்தது. காலையில் எழுந்திரிச்சதும் சோத்து கத்தாழை ஜூஸ், அதுக்கப்புறம் 9 மணிக்கு சாப்பாடு பச்சை பயிறு கொண்டக்கடலை, 2 பாதாம், அப்புறம் 11 மணிக்கு வந்து 2 பீஸ் தேங்காய், அப்புறம் 2 பாதாம், 11 மணிக்கு வந்து கேரட் ஜூஸு, புடலங்காய் ஜூஸு. மதிய உணவாக வந்து பார்த்திங்கன்னா பச்சை காய்கறிகளை வேக வச்சு அதை சேலட் மாதிரி எடுத்துப்பேன். அதுக்கப்புறம் வந்து மோர், வாழைத்தண்டு ஜூஸ், இது மதிய உணவு. அப்புறம் திரும்ப 3 மணிக்கு இளநீர், திரும்ப 5 மணிக்கு வந்து பச்சை பயிறு. ஒரு நாள் 5 மணிக்கு பச்சை பயிர் இருக்கும், இன்னொரு நாள் 5 மணிக்கு வந்து கொத்தமல்லி ஜூஸ், ஒரு கைப்பிடி நிறைய கொத்தமல்லி எடுத்து ஜூஸ் போட்டு கொத்தமல்லி ஜூஸ் இருக்கும். இரவு 6:30-7 மணிக்கெலாம் பழங்கள், ஃப்ரூட் சாலட் இருக்கும், சாப்பிட்டுட்டு படுத்துருவோம். அவ்வளோதான். இந்த வெறும் டயட்டில் மட்டும்தான் இருப்பேன். காலையில் 1 மணி நேரம், ஈவினிங் 1 மணி நேரம் மெடிடேஷன் பயிற்சி பண்ணுவோம். நிறைய தண்ணி கொடுப்போம். டெய்லி நான் 3 மணி நேரம் தண்ணி கொடுப்பேன் அப்படின்னா ஒரு 4 லிட்டர் 4.5 லிட்டர் எக்ஸ்ட்ராவாக தண்ணி குடித்தேன். 3 வாரம் கழித்து நல்லா ஸ்கேன் எடுத்து பார்க்கும்போது அந்த கல் இல்லை, சரியாயிடுச்சு. ஸோ அவ்வளோதான். பித்தப்பை கல், கிட்னி ஸ்டோனு இதெல்லாம் குணப்படுத்துறது ஈஸி. ஆரம்ப கட்டத்தில் எந்த வியாதி இருந்தாலும் அதை குணப்படுத்துறது ஈஸி, உணவு மூலமாக. ஆமாம், உணவு மூலயமா. அதே மாதிரி பித்தப்பை கல்லுக்கு ஒரு மிகச்சிறந்த மருந்து அப்படின்னா ஆப்பிள் தான். ஆப்பிளே பார்த்திங்கன்னா இந்தியாவில் மட்டும் கிட்டத்தட்ட ஒரு 125 வகையான ஆப்பிள்ஸ் இருக்குது. ஆனால் எல்லா ஆப்பிள்ஸும் நம்ம கை கொடுக்கும். பெருசாக ஒன்றும் பண்ண வேண்டாம். 10 நாள் பித்தப்பை கல்லோட அளவு ஆரம்ப கட்டத்தில் மிடில் கட்டத்தில் இருக்குது அப்படின்னா 10 நாள் தொடர்ந்து 3 வேளையும் அவங்க ஆப்பிள் ஜூஸ் இதை மட்டும் எடுக்கும். இதை வந்து ஆப்பிள் டயட்டுன்னு சொல்லுவாங்க. கால் ஸ்டோனுக்கு மிக சிறந்த மருந்து. தோல் எடுத்துக்காமல் ஆப்பிள் மட்டும் எடுத்துக்கலாம், சீடு எடுத்துக்காமல் ஆப்பிள் மட்டும் எடுத்துக்கலாம். 10 டேஸ் 3 வேளையும் வெறும் ஆப்பிள் ஜூஸ் மட்டும் எடுத்துக்கிட்டே இருந்தால் 10வது நாளுக்கு அப்புறம் நீங்கள் ஸ்கேன் எடுத்து பார்த்தீங்கன்னா அந்த கால் ஸ்டோன் வந்து இருக்காது, ஈஸியாக போயிடும். கால் ஸ்டோன் உருவாகிறதுக்கு 2 முக்கியமான காரணம். உடல் பருமன், அந்த கொழுப்பு அதிகமாக சேர்றது. நீங்கள் நான்வெஜ் சாப்பிட்றதுனால இருக்கலாம், உடல் எக்ஸசைஸ் பண்ணாமல் இருக்கிறனால இருக்கலாம், கொழுப்பு சேர்ற மாதிரியான விஷயங்கள், வயிறு தொப்பை போடுறதுனால இருக்கலாம், அப்புறம் வந்து கால்சியம் அதிகமாக சேர்றதுனாலையும் இருக்கலாம். பால் அதிகமாக குடிக்கிறீங்க ஆனால் எக்ஸசைஸ் பண்ணல, அப்போ பாலை அதிகமாக செரிமானம் பண்ணோம்னா கால்சியம் அவுட்புட் வரும்போதும் இந்த கால் ஸ்டோன் வந்து வரும். அதை குணப்படுத்துறதும் இயற்கை மருத்துவத்தில் ரொம்ப ஈஸி. நீங்கள் இந்த மாதிரி இயற்கை டயட் வந்து ஃபாலோ பண்ணுறீங்க, ஒரு டயட் வந்து ஃபாலோ பண்ணுறீங்க அப்படின்னா செல்ஃபாக நீங்கள் வந்து எடுத்துக்கக்கூடாது, நீங்களே ஒரு முடிவு பண்ணி எடுத்துக்கூடாது. அது ஒவ்வொரு உடல்நிலை, உடல் எடை, ஒவ்வொரு தனிநபரை பொறுத்து மாறும். ஸோ நீங்கள் என்ன டயட் ஃபாலோ பண்ணாலுமே அது மருத்துவரோட ஆலோசனையில் கீழ் நீங்கள் பண்ணணும். உணவு சார்ந்த சில நோய்கள்லாம் வருது, அது வராமல் தடுக்கணும்னா எந்த மாதிரியான உணவுகள்லாம் எடுத்துக்கலாம்? ஃபஸ்ட்டு வந்து நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய சூழ்நிலைகளை, கால சூழ்நிலைகளை நம்ம அறிந்து அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம செயல்படணும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ துபாயிலேருந்து ஒரு பேஷண்ட்ஸ் என்கிட்ட வராங்க அப்படின்னா அவங்க அதிகமாக வயிறு சார்ந்த பிரச்சனைகள்லாம் வருவாங்க. ஏன்னா அங்கே நான்வெஜ் ஹோட்டல் தான் ஜாஸ்தி. இப்போ சென்னையிலேருந்து ஒரு பேஷண்ட் என்கிட்ட வராங்க அப்படின்னா அவங்க வந்து ஸ்ட்ரெஸ்ஸு, மைக்ரேனு, ஆண்மை, மென்சஸ்ஸு இந்த இஷ்யூலேருந்து தான் அதிகமாக வருவாங்க. இப்போ நம்ம திருநெல்வேலியிலேருந்து அதிகமாக வர ஆளுங்க பார்த்திங்கன்னா ஒபிசிட்டி, அப்புறம் மாதவிடாய், முதுகு வலி, இந்த மாதிரியான விஷயங்களுக்கு நம்மக்கிட்ட வருவாங்க. ஸோ ஒவ்வொருத்தவங்க இருக்கக்கூடிய காலநிலை, சூழ்நிலையை பொறுத்து அந்த மனிதனோட உடல் வந்து மாறும், அவங்க எடுத்துக்கக்கூடிய உணவோட விஷயங்களும் மாறும். நம்ம ஊரில் இருக்க கேரட்டு சின்னதாக இருக்கும், ஆனால் அந்த ஊட்டியில் இருக்க கேரட்டு பெருசாக இருக்கும். இதே ஹிமாச்சலில் இருக்கக்கூடிய கேரட்டு ரொம்ப பெருசாக இருக்கும். சைனா, பாலி இந்த மாதிரி இருக்கக்கூடிய கேரட்டு ரொம்ப பெருசாக இருக்கும், புடலங்காய் சைஸில் கேரட் இருக்கும். அப்போ ஒவ்வொரு மனிதனும் இருக்கக்கூடிய கால சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி உணவுகளை எடுத்துக்கிட்டால் அந்த ஆரோக்கியத்தை தக்க வச்சுக்கலாம். இப்போ நம்மளை சுற்றி விளையக்கூடிய காய்கறி, நம்மளை சுற்றி விளையக்கூடிய பழ வகைகள், நம்ம நிலத்தில் ஓடக்கூடிய நீரை சுத்தப்படுத்தி எடுத்துக்கிறது, இது மூலயமா நம்ம உடம்பு வந்து ஆரோக்கியமாக மெயின்டைன் பண்ண முடியும். சொல்லிட்டு வெளியூர் பழங்கள், அவகாடோ அந்த மாதிரியான வெளியூர் பழங்கள்லாம் கன்சியூம் பண்ணும்போது நம்ம பாடிக்கு பெருசாக செட் ஆகாது. நம்மளை சுற்றி இருக்க சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி நம்ம உணவுகளையும் நீரையும் எடுத்துக்கிட்டோன்னா நம்ம உடல் வந்து மேக்ஸிமம் டிசீஸ் தாக்காமல் ப்ரிவென்ட் பண்ணலாம். இயற்கை மருத்துவம் குணப்படுத்தக்கூடிய மருத்துவம் தானா?
இயற்கை மருத்துவம் வந்து குணப்படுத்த முடியுமா, அதில் உண்மையிலுமே பவர் இருக்கா அப்படிங்கிறத நல்ல கேள்வி. ஸோ இதை நீங்கள் வந்து புரிஞ்சுக்கணும் அப்படின்னா உங்கள் உடலில் நீங்கள் புரிஞ்சுக்கணும், நீங்கள் எடுத்துக்கக்கூடிய உணவில் இருக்கக்கூடிய மகத்துவத்தை நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஃபஸ்ட்டு ஒரு வியாதியை என்னால் சரிப்படுத்த முடியாது அப்படிங்கிற ஒரு புரிதல் பேஷண்ட்ஸ் கிட்ட இருந்தால் நல்லா இருந்திருக்கும். ஒரு வியாதி ஆரம்ப கட்டத்தில் வரும்போதே இதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டால் நல்லா இருந்திருக்கும். ஒவ்வொரு டிசீஸும் இந்த மாதிரி தான் வளரும், இது இங்கே போய் முடியும், மரணத்தில் முடியும்னு சொல்லி ஒரு அவேர்னஸ் மக்கள்கிட்ட இருந்திருந்தால் ரொம்ப நல்லா இருந்திருக்கும். ஒரு டிசீஸோட ஆரம்ப கட்டமும் முடிவும் தெரிஞ்சுக்கிறது எவ்வளோ முக்கியமோ அது மாதிரி நம்ம உணவோட மகத்துவத்தை தெரிஞ்சுக்கிறது ரொம்ப முக்கியம். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நீங்கள் டெய்லி காலையில் நகம் வெட்டுறீங்க, அந்த வெட்டக்கூடிய நகத்தில் வந்து கருப்பு கலரில் கோடு லைன்ஸ் விழுதா அப்படிங்கிறத நீங்கள் பார்க்கணும். இல்லை அந்த நகம் ஈஸியாக உடையுதா அப்படிங்கிறத நீங்கள் வந்து பார்க்கணும். அதெல்லாம் உங்கள் உடலின் மொழி. லிவரில் ஏதாவது இஷ்யூ இருந்தது அப்படின்னா நகத்தில் கருப்படிக்கும், கருப்பான கோடுகள் வந்து விழும். அதே மாதிரி உங்கள் கால் பாதங்களை நீங்கள் கழுவும்போது பார்த்தீங்கன்னா எப்போவுமே நல்லா ஷைனிங்காக இருக்க பாதம் ஒரு மாதிரி தோல்லாம் சுருக்கமாகும், தோல் வந்து சுருங்கி சொறி வந்த மாதிரி லைட்டாக இருக்கும், தோல் வந்து ட்ரையாக இருக்கும். ஸோ இப்படி இருந்தது அப்படின்னா உங்கள் பாடியில் வந்து இன்டெஸ்டைன் சரியாக வேலை செய்யலை, கிட்னி வந்து சரியாக வேலை செய்யலை, வாட்டர் ஃபில்ட்ரேஷன் ப்ராப்பராக நடக்கலை அப்படிங்கிறது அர்த்தம். இந்த மாதிரி உங்கள் உடலின் மொழியை வந்து புரிஞ்சுக்கணும். நீங்கள் எடுத்துக்கக்கூடிய உணவின் மகத்துவத்தையும் நீங்கள் வந்து புரிஞ்சுக்கணும். எல்லா உணவையும் வந்து நம்ம அணுகிறது மூலயமா அதை ஆயுதமாகவும் மாற்றலாம், அதை நோய்க்கு மருந்தாகவும் மாற்ற முடியும். தேசிய இயற்கை மருத்துவ தினம் நேர்முகம் கேட்டீர்கள். பங்கேற்றவர் இயற்கை மருத்துவ நிபுணர் டாக்டர் ஜெயந்த் அவர்கள்.